சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து கே.எஸ். ரவிக்குமார் ஒரு புதிய கதையை கூறியிருப்பதாகவும் அதை பிரம்மாண்டமாக எடுக்கப் போவதாகவும் ரஜினி தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதாவது தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்துடைய வெளியீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அக்டோபர் 15 ஜெயிலர் 2 படம் பிரம்மாண்டமாக வெளியாகிறது. அதைத் தொடர்ந்து தர்மன் படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் என பிளான் பண்ணியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் 2028ஓட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவை விட்டு விலகப் போவதா தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கு சூப்பர் ஸ்டார் தரப்பிலிருந்து எந்த விதமான அறிக்கையும் வெளியிடப்படலை. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் தனது இறுதி காலம் வரையிலும் படத்தில் நடிக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் கோரிக்கையாக இருக்குது. தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 250 கோடி வரை சம்பளம் பெறுகிறார். மேலும் படம் ஓடிவிட்டால் அதற்கு ஷேராக பல்வேறு லட்சங்களை ப்ரொடியூசர்கள் கொடுக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கார் பரிசு, வீடு பரிசு என பல்வேறு பரிசுகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வாரி இறைக்கிறார்கள். அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாரின் மார்க்கெட் இப்போவும் சரியாமல் ஓடும் குதிரையாக சூப்பர் ஸ்டார் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தலைவர் 175 படம்தான் ரஜினியின் கெரியரில் கடைசி படம் என சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் தளபதி விஜயின் ஜனநாயகன் படம் தளபதியின் கடைசி படம். அதைத் தொடர்ந்து கமல்ஹாசனின் கடைசி படம் என்னவென்று தெரியவில்லை. மேலும் கே.எஸ். ரவிக்குமார் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து பிரம்மாண்டமான ஒரு புதிய படத்தை எடுக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அது தலைவர் 175 படம்தான் என சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்தை சந்தித்து ஒன்லைனை சொல்லியிருக்கிறார் கே.எஸ். ரவிக்குமார். ஏற்கனவே ராணா படத்தின் கதையை அடிக்கடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கால் செய்து கே.எஸ். ரவிக்குமாரிடம் கேட்பாராம். புதிதாக கேட்பது போல ரஜினியும் கேட்பார், கே.எஸ். ரவிக்குமாரும் அதை பற்றி பேசுவார். சமீபத்தில் கூட படையப்பா படத்தை நான் தான் எடுத்தேன், அந்த கதை என்னுடையது, அதை நான் கே.எஸ். ரவிக்குமாரை வைத்து எடுத்தேன் என ரஜினி அவர்களே கூறியிருந்தார். கே.எஸ். ரவிக்குமாரை வைத்து எடுக்குமாறு எனக்கு கமல் தான் ஐடியா கொடுத்தார். ஏனென்றால் கமல் பல படத்தை இயக்கியிருந்த கே.எஸ். ரவிக்குமார் அருமையாக திரைக்கதை அமைத்திருப்பார். அதே போல தான் தற்போது மீண்டும் கே.எஸ். ரவிக்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என கமல் தான் கூறினாராம். அதன்படி தான் புதிய கூட்டணி தலைவர் 175க்காக அமைய இருக்கிறது. மேலும் கமல்ஹாசன் தான் அந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் செய்ய போகிறார் என அரசல் புரசலாக செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர் 175 கே.எஸ். ரவிக்குமாரோடைய இயக்கத்தில் ரஜினி நடித்தா அது நன்றாக இருக்குமா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.